சூர்யா சார் ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். வெரி வெரி ஸ்வீட். அண்ட் அவருடைய சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் வந்து மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவருடைய அந்த வேலையை செய்கிற சின்சியாரிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாராலையும் அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ண முடியாது சார். என்னோட ஏடி ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் அந்த டைமில், தானா சேர்ந்த கூட்டம் ஃபினிஷ் ஆகிற டைமில். அப்போ நான் வந்து அவர்கிட்ட ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ நான் காலில் ஏதோ பேசினா என்ன ஆச்சு ஏதோ. அப்போ சொன்ன அந்த பையன் பேர் சொல்லிட்டு சார் ஏதோ ப்ராப்ளம் சொன்னேன். திடீர்னு பணம் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. அவன் யார் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கான்றது மட்டும்தான் நான் சொன்னேன். சொன்ன உடனே பார்த்தா இதை எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே நான் போய் அவங்ககிட்ட கொடுத்தேன். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த படம் தானா சேர்ந்த கூட்டம் அந்த ஃபிலிம் பெருசாக இல்லைனா கூட அவர் வந்து எனக்கு ஒரு கார் கிஃப்டாக கொடுத்தாரு சார். அது எதுக்கு சொன்னேன்னா, சி வாட் எவர் இட் இஸ், நான் நீ வந்து பயங்கரமாக உழைச்ச, ஐ மீன் நீ வந்து ரொம்ப கரெக்டாக சின்சியராக ஒர்க் பண்ணையா, அது எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. இல்லை சார், படம் இப்போ பிளாக் பஸ்டர் ஆகி 100 கோடி 150 கோடி பண்ணும்போது வண்டி கொடுக்குறதுக்கும், படம் வந்து கொஞ்சம் மிக்சட் டாக்ஸில் போயிட்டு இருக்கு. போகும்போது ஒரு கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்குறதுமே ஒரு ஐ மீன் அதோடைய தாட் ப்ராசஸ் நேச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லையா. அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதனால் நான் அப்போ சொன்னேன் சார், வந்து இது வந்து இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த கிஃப்ட் அல்ல சார். நான் வந்து ஃபியூச்சரில் நான் பயங்கரமாக ஒரு ஃபிலிம், நான் என்னுடைய கிராட்டிடியூடாக நான் வந்து ஒரு பயங்கரமான ஃபிலிம் பண்ணுவேன். அந்த ஃபிலிமோட அட்வான்ஸ் மாதிரி நான் இதை நான் வச்சுப்பேன் சார். என் மைண்டோடைய ரெஜிஸ்டரில் வந்து இது அந்த மாதிரி இது தானா சேர்ந்த கூட்டம் அக்கௌண்ட்டில் வராது. இது நான் நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் பண்ணுவேன் சூர்யா சார். அது எப்போ அதுக்கான அட்வான்ஸ் தான் அந்த வண்டி அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்.